அப்ப எப்படி இந்த நிம்மதியை தொலைச்சிருவாருன்னா 2 லட்சத்தை 1 லட்சம் சம்பாதிச்சிருந்தோம் 2 லட்சத்தை தேடி ஓடுறப்ப மனைவி இங்க முக்கியம் இல்லை. மனைவி முக்கியம் இல்லைன்னும் போது பிள்ளைங்க இவர் தூங்கி எழுந்து கிளம்பிடுவாரு. தூங்குறப்பதான் வீட்டுக்கு வருவார். குழந்தைங்க இவர் போனதுக்கு அப்புறம் எழுந்துக்கும். குழந்தைங்களாம் தூங்கினதுக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கே வருவார். அதுங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவர் வேலைக்கு போயிடுவார். இது ஒரு வாழ்க்கையா? மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எப்ப வராரு எப்ப போறாருன்னு தெரியாது. வெளியே சாப்பிட்டுக்குவாரு. பணம் தான் முக்கியம்னு ஓடுவாரு. ஓடி ஓடி கடைசியா யார பீட் பண்றதுக்கு ஓடுறாரு, யாரை விட கூடுதலா போறதுக்காக இவர் ஓடுறாரோ அந்த கூடுதலே முடியாம இருக்கும். ஒண்ணு அப்படியே முடிஞ்சிட்டாலும் அவங்களுக்கு மேல இன்னொருத்தரை பாப்பாரு இவரு. ஏன்னா இவர் கூட பிசினஸ் பண்ற காம்படிஷன் ஒருத்தன் இருப்பான், அவனை பாத்துருவாரு உடனே. மாமியார் வீட்டுக்கும் மேல நம்ம வந்துட்டோம். ஆனா நம்ம கூட ஒர்க் பண்ற ஒர்க் பார்ட்னர் இருக்கானே, அவனுக்கு 3 கம்பெனி இருக்கும். இவன் ஒரே கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவனை நோக்கி ஓடுவான். ஆக இது எங்கேயாவது முற்று பெறுமானா எங்கேயும் முற்று பெறாம முடிவில்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மகான்கள் அருமையான வழியை சொன்னாங்க. ஊரை பார்த்தீங்கன்னா நீ ஓடிக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் ஓடி செத்து போயிடுவ. ஏன்னா அவனும் ஒரு புடி அரிசி தான் சாப்பாடு சாப்பிட போறான், நீயும் ஒரு புடி அரிசி தான் சாப்பாடு சாப்பிட போற. ரோட்ல பிளாட்பாரத்தில் தூங்குறவனும் ஒரு புடி அரிசி தான் சாப்பிட போறோம். வயிறு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதானே சாப்பிட முடியும். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என் நோவு அறியா என் வயிறு இடும்பைக்கூர் என் வயிறு உன்னோடு வாழ்தல் அரிதுன்னாங்க ஔவையார். என்ன சொல்றாங்க, ஒரு நாள் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நல்லா கிராண்டா பண்ணிட்டு ஃபுல்லா பிரியாணி, ஆடு கோழி எல்லாம் வெட்டி பிரியாணி 65 75 என்னமோ போடுறாங்க. சரி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே, இன்னைக்கு ஒரு 2 வேலைக்கு சேர்த்து ஒரு கட்டிடலாம், நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும், இன்னைக்கு ஃபுல்லா இங்கே கட்டிடலாம்னு சொல்லிட்டு கட்டிட முடியுமா? அதான் ஔவையார் சொல்ல, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய். இருக்கிற போது 2 நாளைக்கு சேர்த்து போடுறா உள்ளனாலும் போட்டுக்க மாட்டேன்ற, ஒரு நாளைக்கு இல்ல விட்டுருப்பானாலும் விட மாட்டேன்ற. அடா பாவி, இந்த வயிறு உன் கூட வாழறது இருக்குதே ரொம்ப கொடுமைடா சாமின்னு ஔவையார் பாடுறாங்க. எவ்வளவு கொடுமை! அப்போ இந்த வயிறு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. பசின்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் ஏன் சம்பாதிக்கணும், ஏன் மற்றவங்களை நோக்கி ஓடணும்? பணம்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த பசின்னு ஒண்ணு இருக்கு, அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. 2 விஷயம். இந்த அகங்காரம் அடுத்தவனை பார்த்து ஓட வைக்குது. இந்த பசின்றது எப்படியாவது, இந்த பசின்றது தொடர்ச்சியா வருது. ஒரு வேலைக்கு சாப்பிட்டோம், அடுத்த வேலைக்கு இல்லைன்னாலும் விடுறது இல்லை. அது அடுத்த வேலைக்கும் சாப்பிட்டே ஆகணும்ன்றது. அப்போ இது பசிய பிணின்ட்டான். ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா பசிய பிணின்ட்டான், அது ஒரு நோய்தான்ட்டான். பசிப்பிணியை தவிர்க்கணும். வள்ளலார் தான் சொல்ல, பசிப்பிணியை தவிர்க்கணும். அப்ப ஜீவகாருண்யம் வேணும். எல்லாரும் பசின்றவனுக்கு சாப்பாடு போடுங்க. இதுதான் மனிதனா பிறந்ததுக்கான மிகப்பெரிய நோக்கமா இருக்கணும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அப்போ இந்த பசிய பிணின்னு சொன்னாங்க. ஒண்ணு, இந்த பிணியை போக்கணும் அப்படின்னா ஞானிகள் அதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பிணியை போக்குறதுக்கான வழி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சாப்பாடே தேவையில்லை, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி வாழ்ந்தவங்க, அமிர்த அமிர்த அருந்தியவர்கள் அவங்கெல்லாம், அப்படி வாழ்ந்தவங்க. அப்போ அவங்க அந்த பசியை போக்குறதுக்கு வழி சொல்றாங்க. அப்ப இந்த பசி பிணின்னு சொன்னதுனால பிணி எத்தனை வகையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த காமம்ன்றதும் ஒரு பிணி, பசின்றது ஒரு பிணி, இந்த பணத்தை தேடி ஓடுற ஆசைன்றதும் ஒரு பிணி, ஆசையும் பிணிதான், அது ஒரு பிணி. ஆக 3 பிணிகள் மனிதனை விடாம பிணைச்சிக்கிட்டே இருக்கும் எப்பவும். அப்ப இதை தவிர்த்துக்கிறதுக்கு சில வழிமுறைகளை ஞானிகள் மிகச்சிறப்பா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும், உன்னைப்பார், முதல் பேஸ் இதான், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஞானிகளும் உன்னைப்பாருன்னு சொல்றேன், நானும் என்னதான் பார்த்துன்னு இருக்கிறேன், எங்க ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னா, வெளியில பாக்குறது உன்னை பாக்குறது இல்லை, உனக்குள்ள பார்க்கணும். சரி, அதுக்கு என்ன வழின்னா நிறைய விஷயங்கள் பாடல்களே சொல்லிட்டாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியினர் சிவவாக்கியர். அப்போ வெளியில பார்த்து செத்து போனவங்க நிறைய பேரு, உனக்குள்ள பாத்தீங்கன்னா பொழைச்சவங்க ஞானிகள். உனக்குள்ள பாத்துட்டீங்கனாலே நீ பொழைச்சிருவ, அப்ப நீதான் ஞானி அப்படின்றாரு. எப்படி எனக்குள்ள எப்படி பாக்குறது?
மூல துவாரத்தை முக்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்ததுவாமேன்னாங்க. இது மாதிரி இருந்தீங்கன்னா உனக்குள்ள நீ பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா காலத்தை வெல்லலாம். காலத்தை வெல்லும் கருத்து அதுதான்டா. அப்ப உனக்குள்ள பாக்குறது இப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்படிலாம் சொல்லிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. பாத்திர முடியுமா? அதுவும் கஷ்டம்தான். என்ன இப்படி சொன்னாங்க, நாங்கெல்லாம் அனுபவிச்சோம்பா, இப்படி இருக்குதுப்பான்னு சொல்லிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன வழி, பார்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்குதான் ஐயா இந்த பாதையை கொடுத்து ஒரு குருன்னு ஒருத்தரை உட்கார, அவர் குருவா இருந்தாரு. அதுக்கப்புறம் சொன்ன இந்த பாடத்தை, இந்த கலையை உலகம் பூரா எடுத்துட்டு போகணும், எல்லாரும் இதை அனுபவிக்கணும், எல்லாரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா நிம்மதி இழந்து அடுத்தவங்களை பார்த்து பார்த்து ஓடி ஓடி செத்து போய் மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் ஓடி திரும்பவும் செத்து போய் இது தொடர்ச்சியா இந்த பிறவி சுழற்சியில அவங்க விடுபடவே முடியாம சுழற்சியிலேயே சிக்கி அழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சுழற்சியிலிருந்து விடுபடணும், பிறவி பிணின்ற சுழற்சியிலிருந்து விடுபடணும். அப்போ இந்த 3 பிணிகளை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாதையை உருவாக்குனாங்க. அப்ப இந்த பாதையை உருவாக்கின ஞானிகள் இது எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, நாம இங்க பிறந்தவங்க உருவாக்குனது மேல இருந்து. இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம ஆளுங்க யார சொல்லியிருப்பேன், ஆதாரம்னு ஒண்ணு இருக்கு. ஆதாரம் அசையாம இருக்கக்கூடியது ஆதாரம். அசைவுன்னு ஒண்ணு, அதுக்கு மேல அசைவு. இது 2 விஷயம், ஆதாரம் அசைவு. இது 2க்கு நடுவுல ஒரு 3 விஷயம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன அது அப்படின்னா, ஆதாரம்ன்றது பூமி, இது அம்பாள் சக்தி. ஆகாயம்ன்றது அசைவற்றது, அது சிவம். இதுக்கு இடையில 3 வேலை செய்துகிட்டு இருக்குது. அந்த 3 பொருள் தான் நீர், நெருப்பு, காற்று. இந்த 3 பொருள் இயக்கம். இப்ப இது எப்படி சொல்லணும்னா, ஒரு தண்டவாளம், ட்ரெயின்ல போறோம் இல்லையா, தண்டவாளம் இருக்கு. தண்டவாளத்துல ட்ரெயின் ஓடணும்னா தண்டவாளம் ஆடக்கூடாது. தண்டவாளம் ஆடினா தண்டவாளத்துல போற ட்ரெயின் கவுந்துரும். அப்போ அதுக்கு என்ன ஆதாரம்னா தண்டவாளம் தான் ஆதாரம். அந்த ஆதாரம் அசையாம இருக்கணும். அது மாதிரி இந்த உலக இயக்கத்துக்கு சிவபெருமான் அசையாம இருக்கார். அத ஓடக்கூடிய ட்ரெயின் தான் அம்பாள். அந்த அம்மா தான் இந்த மாயைன்றதுல நம்மளை வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிணியா சேர்ந்துகிட்டே இருக்குது. பிறவிகள் தூரம் வந்துகிட்டோம் போய்கிட்டோம் இருக்கிறோம். நாம அந்த ட்ரெயின்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பயணம் முடிஞ்ச உடனே இறங்கிடணும், அதுதான் இறப்பு. பயணம் பண்றது பிறப்பு. பயணம் பண்றோம், அந்த ட்ரெயின்ல பயணம் பண்றோம், இந்த உலகம்ன்ற ட்ரெயின்ல பயணம் பண்ணி அந்த பயணம் அந்த ஸ்டேஷன் வந்தவொடனே இறங்கிடுறோம் இல்லையா, அது இறப்பு. இறங்கிடும், மீண்டும் ட்ரெயின்ல பயணம். பயணம், இறப்பு, பிறப்பு, இது இந்த சுழற்சி வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு இடையில நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு ஞானிகள் சொல்றாங்க 3 வழியை சொல்லி, இதுக்கு இடையில இருக்கிற 3 பொருளை பிடிங்க.